வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் பறிச்சுட்டு போகலாம் தான் வந்திருக்கோம். அந்த பசங்களை அழைச்சிட்டு இந்த பாருங்க, இவர் தான் ஹரிஸ்வா. இவருக்கு தான் தனியாகவே ஒரு இது வெட்டி கொடுக்கணும். இந்த பாருங்க ரெடி ஆகிட்டாங்க. வாங்க தோப்பை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை அப்படிங்கிறது சீசன் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மந்த்தில் இந்த பேரிச்சம்பளம் மரத்துலேருந்து பேரிச்சம்பளத்தெல்லாம் வெட்டி எடுப்பாங்க. இதோட இந்த சீசன் முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தோப்பில் மட்டும் ஒரு 13 வகையான பேரிச்சம்பளம் மரம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள் பேரிச்சம்பளம் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. அது கவர் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. வேறு எதுவும் கடிக்கக்கூடாது, இல்லை கீழே விழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதை கவர் போட்டு கட்டி சேஃபாக வச்சுருக்காங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதை வாங்க போய் தோப்பில் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பேரிச்சம்பளம் மரம் இருக்குன்னு. பேரிச்சம்பளம் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது. இதைத்தான் வெட்டி இனிமேல் விற்பனைக்கு கொண்டு போவாங்க. இங்கே வந்து எந்த ஒரு உரமுமே உரம் போடாமல் நேச்சுரலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கோழி எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போனோம் அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து என்னென்ன ஆடு வளர்க்குறீங்களா? கடைசியாக ஆடு வளர்க்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இங்கே விளையாத காய்கறிகளே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது அவர் அண்ணனை தான் பண்ணுற. கேரட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்கள் தோப்பு எப்படி இருக்குண்ணே. பேரிச்சம்பழம்லாம் அது ஏன்னா பாக்கெட் போட்டு கட்டி வச்சுருக்கீங்க? இல்லை இந்த இதில் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா? அந்த பாக்கெட் போட்டு கட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கீங்களா, கவர் பண்ணி வச்சுருக்கீங்களா? இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருவீங்க. இப்போ வந்து நம்ம அந்த பேரிச்சம்பழம்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களா, அந்த இடத்துக்கே வந்துட்டோம். பேக்கிங் பண்ணுற இடத்துக்கு. ஹலோ ஜி, கைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம்பழம்லாம் நம்ம ஊரில் எப்படி கல்லையெல்லாம் உட்காந்து ஆஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அது மாதிரி உட்காந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்குன்னு இது அப்படியே தனித்தனியாக இது பண்ணி வைப்பாங்களா இல்லை எப்படி? இது அப்படியே தனித்தனியாக வந்து சின்ன தனியாக பெருசு தனியாக பொறுப்பு. ஓ, அந்த சைஸ் வயசு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டா? ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி எல்லாம் இப்போ ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே அனுப்பிடுவீங்களா இல்லை பதப்படுத்தி வைப்பீங்களா? இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே வெளியில் போயிடும், சேல்ஸுக்கு போயிடும். இதில் எத்தனை வகையாக இருக்குது பேரிச்சம்பழம்? 108 வகை இருக்குது. 108 வகை. உங்கள்கிட்ட இருக்கிறது? இருக்கிறது வந்து 13 ரகம். 13 ரகம் இருக்குது. எது இதுலேயே அதிகமான விலை போகிறது? அதிகமாக விலை போகிறது வந்து கலாசி இப்போ பொறிக்கிட்டு இருக்குது. ஓ, இதான் அதிக ரேட்டா? எவ்வளோ வரும் கிலோ? இது கிலோ 24 ரூபா. 24 ரூபா. நம்ம ஊர்லலாம் பேரிச்சம்பழம் அப்படின்னாவே நமக்கு ஒரே இதுதான் தெரியும். இத்தனை வகை இருக்குது. இதை வந்து இவங்களே எடுத்துருவாங்களா? இங்கே உள்ள அரசே எடுத்துகிட்டு போயிருமா? உள்ள அரசே கவர்மெண்ட்லேயே அங்கே தான் கொண்டு கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்கணும். எல்லாமே இயற்கை தான் விளைய வைக்கிறது. இயற்கை தான், கெமிக்கல் எதுவும் இல்லை. கெமிக்கல் கிடையாது. பரவாயில்லையே. எரு வந்து ஆட்டு எருவு தான். ஆட்டு எருவு. நம்ம ஊர்லேயே ஆடு இதெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க, இங்கே ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் கொஞ்சம். இதில் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதானே? ஆமாம், இதில் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். கட் பண்ணுறதா இருந்தால் இப்போ விடிய காலையிலேயே போயிடுவீங்களா? காலைல 6 மணிக்கெல்லாம் வந்துடும். 6 மணிலேருந்து 6 மணிலேருந்து 11 மணி. அதான் டயம். ஆமாம், அதுக்கு மேலே வெயில் வந்துடும்ட்டு விட்டுறது. ஆமாம், விட்டுறது. அதுக்கு மேலே 4 மணிக்கு மேலே திரும்ப 6 ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம பேரிச்சம்பழம் கட் பண்ணுற இடத்துக்கே வந்துட்டோம். பாருங்கள் இவ்வளோ பக்கமாக இருக்குண்ணா. இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த சைஸை பார்த்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல. இது எதுவும் நான் கொண்டு போய் காய வைக்கணுமா இல்லை பறித்து வச்சா போதுமாண்ணா? நீங்கள் இல்லை, பறித்து வச்சா போதும். வேறு ஒன்றும் பதப்படுத்துறது அது மாதிரிலாம் கிடையாது? இல்லை, இது 1-2 கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதை அப்படியே பொறுக்கி தனியாக ஓகே காய வச்சு திரும்ப அப்படியே பெட்டியில் வச்சு போட்டு கொடுத்து விட்டுறது.
பாருங்க, நம்ம ஊரில் நொங்கு மரத்தில் ஏறுறது மாதிரி சரச்சரன்னு ஏறிக்கிட்டு இருக்கிறாப்புல. பேரிச்சம்பழ மரம் எத்தனை வருஷம் ஆகும் வச்சா காய்க்கிறதுக்கு? கண்ணு வந்து பக்க கட்ட வாயக்கட்ட மாரி வெட்டி வச்சோம்னா 3 வருஷம் காய்க்கும். 3 வருஷம் ஆகும். ஊர்ல எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு போய் வச்சேன். இந்த ஒன்றும் செட் ஆகல மண்ணுக்கு. நான் கட் பண்ணுறாப்புல. கட் பண்ணுங்க. எனக்கு வர்றேன். இந்த பாருங்க, கட் பண்ணிட்டாப்புல. வாங்குவோமா நம்ம? வாங்கலாமாண்ணே? பாருங்க, கட் பண்ணி நம்மள்ட்ட ஏங்கண்ணா கட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் பச்சை காயாக இருக்குதுங்க, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. எவ்வளோ டேட்ஸ் பாரு, கீழேயே பறிச்சுட்டு போயிடலாம் இருக்கு. நம்ம ஊரெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரே நாளில் இதெல்லாம் காலி ஆயிரும். சரிங்களா, எந்த அளவுக்கு காய்ச்சி இருக்குதுன்னு பாருங்க. வெட்டி அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாப்புல பேரிச்சம்பழத்தெல்லாம் பார்த்துக்கங்க. இங்கே பாருங்க, அந்த பேரிச்சம்பழத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய யோசனையில் இருக்கிற பவானி, அவன் மகன், அடுத்த மகன். இங்கே பாருங்க, பறிச்சு எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு கேட்டு 2 அண்ணன்ட்ட வாங்கியாச்சு. பாருங்க, உங்களை வீடியோ பண்ணுறோம்ல, இது கூட பண்ணாட்டினா எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். இங்கே டேட்ஸ் கட் பண்ணி யார் யாருக்கு கொண்டு போகிற? உனக்கும் தம்பிக்குமா? இந்தியாவில் அதுக்குள்ளே எங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டியா டேட்ஸுக்காண்டி? வாங்கிக்க. தூக்க முடியுமா உன்னால? ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிடு, லைக் பண்ண சொல்லி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிச்சுடுங்க. அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது வந்து நம்ம மலையை முடிச்சுட்டு நம்ம டேட்ஸாக எடுத்தாச்சு. அது அப்புறம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். பார்க் கிடையாது, எப்படி ஃபுல்லாக வாட்டர் பார்க் மாதிரி. வாட்டர் பார்க்குக்கு போய் ஹட்டால் இருக்குது. ஹட்டா அல்டிமேட் ஃபன் பிளேஸு. அது கரெக்ட் பிளேஸ் எனக்கு தெரியல, கரெக்ட் நேமு. ஆனால் நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி நான் ஃபுல்லாக வரேன். அது கரெக்ட் பிளேஸ், எனக்கு கரெக்ட் நேம் தெரியல, டூரிஸ்ட் கரெக்ட் நேம் எனக்கு தெரியல. அப்படி தான் நான் நடிக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். போகிற வரையிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கெலட்டன் போன்ஸ்லாம் இருந்துச்சு. ஐஸ்கிரீமு, மேங்கோ ஐஸ்கிரீம் என்ன குட்டியாக இருக்க தம்பி, நல்லா பெருசாக இருக்குது. வாங்க எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம இங்கே போயிட்டு இருந்தோம் அந்த பார்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா மலை கீழே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா யாரோ மலை இருக்குன்னு. இதோ அது மட்டும் கிடையாமல் பெட்ரோல் பங்குறா பக்கத்தில் தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் வந்து மழை போய் அமைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோம். பார்த்தீங்களா,
தி அல்டிமேட் ஃபன் என்ன போட்டுருக்கு. ஆனால் ஹட்டாலில் தான் இருக்குது. ஹட்டால் அலைனில் இருக்கலாம். அலைன்லேருந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்குது. அலைன்லேருந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கான். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. இப்போயே நம்ம கண்டினியூஸாக போயிட்டே இருந்தோங்க. பார்த்தீங்களா கைஸ்? நம்ம எங்கே போயிட்டு இருந்தோம்னா நீ சொல்ல மாட்டியா? உனக்கு தெரியாம எங்கே போகிறோம்னே தெரியாம தான் ஹரிஸ்வா வருவான். பீச்சுக்கு போல அந்த பார்க்குக்கு அப்புறம் நல்ல வாட்டர் பார்க்குக்கு அப்புறம் நம்ம திரும்பி ரிட்டர்னாக வந்துருந்தோம். ஏன்னா இது டைமுக்கு கேர்ள்ஸாக அலவுடா, ஈவினிங் டைமில் பாய்ஸாக அலவுடா. நம்ம மார்னிங் டைமில் வந்து நம்ம அலவுட் கிடையாது பாய்ஸ்ரா, அதனால அப்படி நம்ம கண்டினியூஸாக போயிட்டு இருந்தோம். பாருங்க எவ்வளோ மரம் இருக்கு பாரு, அழகா இருக்கு பாரு. இந்த மரம்லாம் நம்ம ஊர்ல இருக்கா? எப்படி வச்சிருக்காங்க பாரு. இது பாலைவனத்துல. லைக் பண்ணுங்க, இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, ஹரிஸ்வாவுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இல்லைன்னா தொடர்ந்து அவன் வீடியோவா போட்டுக்கிட்டு இருப்போம். அண்ட் பார்த்துருந்தீங்கன்னா நிறையா மழை கிளராக இருந்துச்சு. பாருங்கள், அதை மட்டும் கிடையாமல் நீங்கள் கிராஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனாக போட்டு இருந்துச்சு. இது பிளேஸ் ரொம்ப க்ரீனியாக இருந்துச்சு. அப்போ காட்டில் துபாய், அப்போ அபுதாபி எல்லாம். இப்போ நான் பேசுகிறேன் கைஸ், ஏன்னா நான் பேச விட மாட்டேன். ஏன்னா சும்மா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியா கிராஸஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், சாரி கைஸ். அவங்க பார்த்தீங்கிற ஏரியா ரோடு டெசர்ட் பார்த்தீங்கிற கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டொர்னேடோ வர மாதிரி கோஸ் வச்சு சோபைந்து. இப்போ பார்த்தீங்கன்னா டொர்னேடோ வர போகிற டொர்னேடோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டோம் தான். பார்த்தீங்கன்னா நிறைய லைட்னிங்லாம் வராது. நார்மலான ஸ்டோமா, டெசர்ட் ஸ்டோமு. பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே ஆடிட்டுருக்கு. அப்படியே நம்ம வந்து ரைட்டில் இருக்கும் போது நம்ம ஒரு ஸ்டோம் பார்த்தோம். அது வீடு இருக்க டக்குன்னு முன்னாடி நம்ம வீடியோ எடுக்க முடியல, டக்குன்னு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஸ்டோம்னா வந்து ஒன்று 5 ஃபீட்டு இருக்கலாம், ஃபீட்டு கிடையாது, ஒன்று 100 ஃபீட்டாக இருக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஸ்டோம் நம்ம பார்த்தோம். டெஸ்ட் ஸ்டோமு எல்லாமே அடித்து தூக்கி தந்துச்சு. நல்ல வேலை நம்ம சின்ன கார் கொண்டு வரல, அது நம்ம ஹெவியான கார் கொண்டு வந்துருக்கோம். சுசுகி எர்டிகா நல்லா வெயிட்டானது, அதனால நம்ம வந்து அது கார் கொண்டு வரல, நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா நம்ம கார் எல்லாமே தூக்கிக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டோம் இருக்குன்னு. டெசர்ட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் ரைட்டு போகும்போது ஸ்டோமே பார்த்தோங்க. அது ரியல் லைஃப் ஸ்டோமு எப்படி பிளாக் கலராக இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து எல்லோஷாக பார்த்தோம். அது மட்டும் கிடையாமல் யூஏ எப்படி அட்லீஸ்ட் ரொம்ப டெசர்ட்டாக இருக்கும். அப்போ பழைய காட்டில் தான் ஒரு பில்டிங் கூட இருக்காரு. யூஏ எப்படி டெவலப் பண்ணிச்சுன்னா அபுதாபியில் தான் இருக்கும் போது. அபுதாபி ஏன்னா கேபிட்டல்னு சொல்லுவா, ஏன்னா அபுதாபிலாம் வந்து நிறையா என்ன ஆயிலெலாம் கிடச்சிச்சு. ஆயில் வச்சு யூஏ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஆயில் இப்போ யூஏல இல்லை, ஆயில் வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணும் போது அவங்க நிறையா காசு கிடச்சி இது வரைக்கும் பண்ண முடிச்சு. அது மட்டும் கிடையாமல் பழைய காட்டிலும் அரபின் ஆரெக்ஸ் உயிர் வந்துச்சு. அரப்ஸ்லாம் டவுட் ஆகிட்டாங்க, எப்படி அரபின் ஆரெக்ஸ் இன்னும் உயிர் வளர்ந்துருக்குன்னா அது அரபின் ஆரெக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கோம்னு பெரிய ஓயாசிஸ் பட்டாங்க. ஓயாசிஸ்னா இந்த பெரிய ஓஷன், டெசர்ட்ல இருக்கிற ஓஷனு அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க திரும்ப அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக கொண்டு வந்து அருங்கராம் வந்து இங்கராம் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் அபுதாபி வந்து ரொம்ப டெவலப் பண்ணிடுச்சு. அதனால அபுதாபி கேபிட்டலாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம யூடியூப் சேனலில் பேக்கில் போயிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோம்லாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மழைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிடையாமல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லலாம் மழை எப்படி பெய்யும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா துபாயில் புழுதி புயல்லாம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. வாங்க இப்போ உங்கள்ட்ட அந்த வீடியோ காமிக்கிறேன். நம்ம ஊரில் நீங்கள் மழை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மழை, 2 சாண்டு ப்ளஸ் ஸ்டோம் எப்படி மிக்சர் பண்ணால் மழை. அது அப்புறம் வந்து ஸ்டோமு வந்துச்சு. அப்படியே ஸ்டோம் வந்து எல்லோஷாக இருந்துச்சு, அதுக்குள்ளே நிறைய மண் இருந்துச்சு. அந்த மாதிரியே ஒரு கிளைமேட் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே பாருங்கள், இது மாதிரி பார்க்குறது ரொம்ப ரேரு. திருவண்ணாமலைக்கு போய் முட்டை வாங்கலான்னு இருந்தோம். ஏன்னா அது அங்கிள் கிட்ட நிறைய எக்ஸ் இருக்கனால முட்டை அவங்ககிட்ட நிறையா இருந்துச்சு. அது வந்து நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே அவங்க இருக்கு, நாட்டுக்கோழிதான். அது மட்டும் கிடையாமல் நம்ம நைட்டில் இங்கே இருக்கும் போது நம்ம பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே நைட்டில்.
அப்பா வீடியோ எடுத்தாரா தெரியல. இங்க பாருங்க பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்தாச்சு. இது பாத்தியா எப்படி இருக்குன்னு மணல். இதுல தான் நம்ம இப்ப கார் ஓட்டிட்டு போறோம். ஓகே, அலைனை முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்குற வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மழை வந்துருச்சு. ரொம்ப வந்து இப்போ விண்டியாக இருந்துச்சு. மழை வந்தனால எல்லா விண்டு போயிடுச்சு. கொஞ்சம் மாறாக இருக்குங்க பாருங்க. இப்போ திரும்பி வர ஆரம்பிக்குது மண். ஆனால் மழை வந்து முறிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்.